ஜோலார்பேட்டை அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியின் ஆதரவாளர்கள் போலீசார் முன்னிலையில் இருவரை சரமாரியாக தாக்கிய காட்சிகள்தான் இவை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை இடையம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி. கடந்த 2016 இருந்து 2021 வரை அமைச்சர் பதவியில் இருந்தபோது வேலூர் பகுதியில் உள்ள காட்பாடி ராமமூர்த்தி என்பவருக்கு சம்பந்தப்பட்ட சொத்தை வாங்க முயற்சி செய்யும் போது ராமமூர்த்திக்கும் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணிக்கும் கருத்து வேறுபாடு ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் அப்போது அமைச்சராக இருந்த வீரமணியை எதிர்த்து ராமமூர்த்தி பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்துள்ளார். ஆண்டு தேர்தலில் போட்டியிட வீரமணி தாக்கல் செய்த வேட்பு மனுவில் சொத்து விவரங்களை மறைத்து மனு தாக்கல் செய்துள்ளதால் வீரமணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் முறையிட்ட வழக்கு தற்போது வரை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. கடந்த 7ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடப்பதை அறிந்து காட்பாடி ராமமூர்த்தி, ஜெயபிரகாஷ், தணிகை வேலன், ஓட்டுநர் ஜெகன்குமார் ஆகிய 4 பேரும் நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வீரமணி அளித்துள்ள பிரமாண பத்திரம் உண்மைக்கு புறம்பானது என்று கூறி அவருடைய வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தேர்தல் நடத்தும் உயர் அதிகாரிகளிடம் மனு அளியுங்கள் என்று ராமமூர்த்தி தரப்பினரை திருப்பி அனுப்பினர். ஏற்கனவே அவர் தேர்தல் பிரமாண பத்திரம் சரியாக தாக்கல் செய்யவில்லைன்னு சொல்லிட்டு இந்தியாவிலே முதல் முறையாக அவர் மீது தேர்தல் ஆணையமே வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் அவர் இந்த மாதிரி மறுபடியும் முறைகேடான தேர்தல் பத்திரத்தை தான் இது அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கு. இதனை கண்டு எரிச்சலான கே.சி. வீரமணி விரைந்து சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த ராமமூர்த்தி தரப்பினரை ஆபாசமாக பேசி அடிக்க பாய்ந்ததாகவும் போலீசார் இருவரையும் மீட்டு வெளியே அழைத்து சென்ற போது வீரமணி ஆதரவாளர்கள் ராமமூர்த்தி தரப்பினரை விரட்டி விரட்டி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. ராமமூர்த்தி வந்த இனோவா கிறிஸ்டா காரின் 4 டயர்களையும் கத்தியால் குத்தி பஞ்சர் செய்து வாகனத்தையும் அடித்து சேதப்படுத்தினர். காயமடைந்த ராமமூர்த்தி, ஜெயபிரகாஷ், தணிகை வேலன் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதற்கிடையே ராமமூர்த்தி தரப்பினர் எங்களை தாக்கிவிட்டார்கள் என்று நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் அடிதடியில் ஈடுபடாத 5 பேர் ஆள்மாறாட்டம் செய்து அட்மிட் ஆன நிலையில் எவ்வித காயம் இல்லாத வீரமணி ஆதரவாளர்களான அந்த 5 பேரையும் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அவர்கள் எந்த கவலையும் இன்றி இரட்டை விரலை காட்டியபடி சென்றனர். அதேபோன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த தகராறு காரணமாக வட்டாட்சியர் காஞ்சனா அளித்த புகாரின் பேரில் யாருடைய பெயரையும் குறிப்பிடாமல் 35 பேர் மீதும் ராமமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி உட்பட 50 பேர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் திருநாவுக்கரசு.